பிரேசலாடு அங்கே அம்மாச்சி திண்டுக்கல் சமையலுக்கு கூப்பிட்டு போகிறோம் வாங்க. நீங்கள் சாம்பார் வச்சு வெங்காயம் கருவாடு போட்டு மாங்காய் பச்சடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 8 மணிக்குள்ளே என் பையன் வேலைக்கு போகணும். அதனால வேகமாக செய்கிறோம். தோரமல் போட்டுக்கலாம். வண்டு வைக்கக்கூடாது, அதனால் இந்த இலையை போட்டுருவோம். பாசிப்பருப்பு கொஞ்சம் போடணும். கழுவிடுவேன். பருப்பு வேக வைக்கும்போது ஒரு மசாலா பொருள் போட்டுருவேன். 2 சீரகம், கட்டி பெருங்காயம் 2, சாம்பார் பருப்பு வேகும்போது மஞ்சள் போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நுணுக்கிடணும். இந்த இப்படி நுணுக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வெங்காயம், பச்சை வெங்காயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அலசி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தக்காளி பச்சை மிளகா போட்டணும். 3 தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. சின்ன வெங்காயம் சேர்க்குறது சாம்பாருக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பொங்கி வராது. வெளியில் ஈரமாக இருக்குனால கொஞ்சம் அடுப்படியிலே நம்ம காய் நறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாம்பாருக்கு என்னென்ன போடணும்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய். ஒரு முள்ளங்கி மட்டும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி சாப்பிட காய் நறுக்கலாம். மாங்காய் இனிப்பு பச்சடி. மாங்காய் நறுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு பச்சடிக்காக செய்யணும். எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் அவளுக்கு 97 வயசு. பல்லுலாம் இல்லாதனால பிடிக்கல. ரொம்ப பிடிக்கும். வெங்காயத்தையும் நறுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நறுக்கிட்டோம்னா வெங்காயம் கருவாடு போடுறாங்க.
வெங்காயம் கருவாடுக்கு வெங்காயம் நறுக்கலாம். வெங்காயம் கழுவிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். நம்மளுக்கு இந்த 5 மணிக்கு எழுந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 5 to 6 ப்ரேயர் நடக்கும். 6 மணிலேருந்து 2 மணி நேரம் வேலை பார்க்கணும். 8 மணிக்கு என் பையன் வேலைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சேலையெல்லாம் கட்ட முடியலை. இன்னும் நினச்சிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்கலன்னு எதுவும் சங்கடமாக நினைக்காதீங்க. மைக்கு ஆர்டர் போட்டுருக்கோம், வந்த ஒன்று நல்லா கேட்கும். நைட்டி போட்டுக்கிறதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. பெரியவன் நன்றறிவான் வசதிக்குது. அதனால் அதிகாலையில் நம்ம ஆண்டவர் செய்யணும். அதிகாலையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்களே. அந்த நாள் ஃபுல்லாக ஆசீர்வாதமாக ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். எங்கள் சர்ச்சில் இந்திய கிறிஸ்துவ தேவ சபையில் ஒரு 12 பேர் லிபரல் ஜெபக்குழுன்னு ஒன்று நடத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 5 to 6 ப்ரேயர் பண்ணுவோம் லேடிஸாக. ஆன்லைன் ப்ரேயர் வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் இணையிறாங்க கூட எங்களோட சத்தியக்காரன் என்ன ஊற்றிக்கலாம். முள்ளங்கி உடைக்கிற மாதிரி 2 வெங்காயம் கொஞ்சம் வதக்கிடலாம். அப்போ வாடை இருக்காது. இப்போ காய போட்டுருணும். பச்சை மிளகா 2 போட்டுருவோம். காய் போட்டுருணும். வேகட்டும். இப்போ வந்து வெங்காயம் கருவாடு போட்டுடலாம். பச்சை மிளகாயும் போட்டால் நல்லா இருக்கும். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் இப்படி வதக்குனா நல்லா வாழை தண்ணி ஊற்றலாம். இப்போ முடிச்சு வெங்காயம் கருவாடு வதக்கலாம். அதுக்குன்னு தனி சட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கருவாடுக்குன்னு இந்த சட்டி. எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு நல்லா அலசி வச்சுட்டோம். அதை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு போட்டுக்கலாம். வெடிச்சாலும் வச்சு வதக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாட்டில் உப்பு இருக்கிறதுனால இதுக்கு உப்பு அதிகமாக போடக்கூடாது. 2 உப்பு மட்டும் போடும். எவ்வளோ போடலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். வதங்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சாம்பாருக்கு புளி ஊற்றிடலாம். ஒரு வெயிட் ஒரு சொல்ல புளி ஊற்றுறாத நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான், அவ்வளோதான். கருவாடு, வெங்காயம் கருவாடு முடிஞ்சு. வெங்காயம் கருவாடு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் பச்சடி போட்டேன். கடுகு மாங்காய் போட்டுக்கணும். எப்போதுமே இனிப்பு மாங்காய் பச்சடிக்கு உரப்பு, புளிப்பு, இனிப்பு இருக்கணும். 3 இருந்தால் தான். உப்பும் இருக்கணும். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் போடணும். அதனால் உப்பு போட்டு உரப்பு போட்டு இனிப்பு போடணும். வெள்ளை நுணுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை நுணிக்கணும். வெள்ளத்தை நுணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளம் போட்டு ஜீவி ஒரு அடி அடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரைஞ்சிரும். அதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். வேகட்டும். இதுக்கு பருப்பை ஊற்றிடலாம். காய் வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இங்கே பாருங்க, கடையணும்லாம் தேவையில்லை. நல்லா வந்துருச்சு. முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கணும். சாம்பார் தூள் போட்டுக்கணும். சூப்பராக இருக்கு. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இனிப்பு பச்சடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு போதுமானு ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இனிப்பு போதுமானு பார்த்துக்கலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு மூடிடும். ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரும்பாலும் ஜீனி யூஸ் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்குனாலும் நம்மனாலும் டீனாலும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணணும். மாங்காய் பச்சடி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் தாளி போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. சாப்பாடு போட்டு கொடுத்துருவோம்.
என் பையனுக்கு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கு சாப்பாடு போட்டேன். சாம்பார் ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி உரிய தியானத்துக்குரிய சங்கீதம் சங்கீதம் ரோமரில் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பண்ணுங்கள்.